இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 500 ரூபாயோ 1000 ரூபாயோ லாட்ஜ்ல போய் நம்ம தங்குறோம். அது ஒரு பூட்டு கொடுத்துருப்பாங்க, சாவியை நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். அந்த சாவியை போய் போட்டோம்னா ஓப்பன் ஆகும். பட் நம்மள்ட்ட கேட்காம அந்த லாட்ஜுக்காரர் என்ன பண்றாரு, அந்த ரூமை திறந்து போய் பார்த்துட்டாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? சண்டைக்கு போயிடுவோம். எப்படி நான் இல்லாத போது என்னோட பெர்மிஷன் இல்லாம ரூமை திறந்தீங்க அப்படின்ட்டு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல நமக்கு தெரியும், டிஎன்டி ஆக்டிவேட் பண்ணாத பட்சத்தில் அவங்க வந்து ரூமை திறந்து கிளீனிங் எல்லா ஒர்க்கையும் அவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. டு நாட் டிஸ்டர்ப்னு போர்டு வச்சாதான் அவங்க வரமாட்டாங்க. நம்மளோட பெர்மிஷன் கேட்டுடும் அவங்க வந்து பண்ணணும் அவசியம் இல்லை. கிளீனிங்லாம் பண்ணி எல்லாத்தையும் அவங்க செய்ய வேண்டியதை பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த கேட்ட கொஸ்டினை இங்க நம்ம கேட்க மாட்டோம். இங்க வேற சொல்லுவோம், பரவாயில்ல வந்து கிளீனா நீட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்றோம். நம்மளை கேட்காமலே பண்ணிட்டாங்க. அங்க பண்ணியிருந்தா எப்படி என்னை கேட்காம போச்சு அப்படின்னு நம்ம சண்டை போட்டுருப்போம். இங்க கேட்க மாட்டோம். எதுக்கு சொல்றேன்னா, எப்படி ஒரு விஷயத்தை நீங்க பிரசன்ட் பண்றீங்க, எப்படி மனுஷங்களை ஒரு விஷயத்தை நம்ப வைக்கிறீங்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. இது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அஸ்திபாரத்துல தான் மொத்த சயின்டிபிக் எத்திசமே இருக்கும். அந்த பிரசன்டேஷனும் அந்த ஹைப்பும் இதுதான் இருக்குமே ஒழிய வேற எதுவும் டெக்னிக்கலா உள்ள இருக்கு. மெசேஜ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், மெசேஞ்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரூ. ஒருவேளை இவங்க சொன்ன மெசேஜை வேற யாராவது ஒரு படிக்காதவர் சொல்லியிருந்தாருன்னா உலகத்துல ஒரு மனுஷன் கூட கேட்டிருக்க மாட்டான்.